கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலையில தூங்க போட்டு உட்காந்துருக்காரு. சார் சார் யோ யார் தம்பி நீ? ராஜ் சொன்னாரா சார்? எந்த ராஜா? உங்கள் மேனேஜர் ராஜ் சார். மேனேஜர் ராஜாவா? கதை சொல்ல சாரா? ஆமாம் சார். இங்கே பாரு தம்பி, ஒரு நல்ல கதையாக சொல்லணும், ஓகேவா? இதுக்கு முன்னாடி கேட்ட கதையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி கதை சொல்ல பார்க்கலாம். ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் சார். ஒரு ஊரில் தண்ணி பஞ்சம் சார். அந்த ஊர் மக்கள் ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க சார். அப்போது ஒரு வயசான விவசாயிக்கிட்ட போய் நெல் உழவு சொல்கிறாங்க சார். அந்த விவசாயி நெல் உழவை கொடுத்தாரா இல்லைன்றது தான் சார் கதை. என்ன தம்பி நெல்லு புல்லுன்னு நல்ல ஒரு லவ் கதையாக சொல்ல பார்க்கலாம். செம்ம ரொமான்டிக்காக இருக்கணும். லவ் கதை தானே சார்? இதான் சொல்கிறேன். லா காலேஜில் ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறான். அந்த பையனுக்கும் அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த பையன் வேறு ஜாதியை சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் சார் கதை. இதெல்லாம் பழைய கதை தம்பி. நம்ம பசங்களுக்கே அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. நல்லா ஒரு ஆக்ஷன் கதையாக சொல்ல பார்க்கலாம். நல்லா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் தகன்னு இருக்கணும். ஆக்ஷன் கதை தகன்னு. ஒரு மேன்ஷரை ஒரு வயசானவன் நடத்தின்னு வர்றாரு. அவரோட ஃப்ரெண்டை யாரோ கொண்டுட்டாங்க. இவர் போய் யார் கொண்டாந்து தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்குறாரு சார். இதுதான் கதை. சூப்பர் கதைப்பா. இப்படி ஒரு கதையை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். வேற லெவல் ஆக்ஷன் கதையாக பண்ணிடலாம், ஓகேவா? ஒரு 4 ஸ்டேட்லேருந்து ஒரு 4 ஹீரோ எடுத்து நம்ம படத்தில் கேமியாவை போடுறோம். பேன் இந்தியா படமாக மாற்றுறோம், ஓகேவா? அழகாக ஆஃபீஸ் போட்டுடலாம். ஆனால் ஹீரோ மட்டும் என் தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனை போட்டுடலாமா?